அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அயலி உதய பெருமாளுக்காக சாப்பாடு எடுத்துட்டு போக அப்போ உதய பெருமாள் சாப்பாடு வேண்டான்னு சொல்றாங்க. கூடவே சிவாவும் போயிருப்பாங்க. அப்பா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னதுமே உதய பெருமாளுக்கு கோவம் வந்துடுது. அந்த சாப்பாடை தட்டி விட்டுடுறாங்க. அந்த பக்கமா கபிலன் போக என்ன இங்க சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து பாக்குறாங்க. அப்போ சிவா அப்பான்னு கூப்பிட்டதுமே உதய பெருமாள் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு சிவாவோட சட்டை பிடிச்சி யாருடா யாருக்கு அப்பா அப்படின்னு ரொம்ப கோவமா பேச அப்ப சிவா அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்ததுமே கபிலனுக்கு பயங்கர ஷாக்கு. இவன் எதுக்காக அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் சிவா கிட்ட வந்து எதுக்காக நீ என்னோட அப்பாவை அப்பான்னு கூப்பிடுற? அவருக்கு ஒரே ஒரு பையன், அது நான் மட்டும்தான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி என்னோட வீட்லயே வந்து இப்படி கூப்பிடுவேன்? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? இங்கே என்ன நடக்குது? எதுக்காக உன்னை அக்கா தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கன் எடுத்துட்டு வந்து சிவாவை ஷூட் பண்ணுறதுக்காக போக அப்போ கரெக்டாக அயலி கபிலனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறமா இந்திராணி வந்துட்டு அயலி சிவாவும் அங்கேருந்து போக சொல்லி சொல்கிறாங்க. கபிலன் கிட்ட கபிலா இங்கே நடந்த நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. இங்கே அவங்க பேசிகிட்டு இருந்ததை நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்பாவை அவங்க சாப்பிட சொல்லி தான் சொன்னாங்க, என்னோட அப்பா மாதிரியே சொன்னாங்க, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கபிலனை சமாதானப்படுத்துகிறாங்க. இந்திராணி நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க இருந்தால் இந்த வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். சித்தப்பாவும் நிம்மதியாக இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு பேகு ஃபுல்லாக நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக அயலி சிவாவோட ரூமுக்கு போறாங்க. இங்க பாருங்க, உங்களால இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை. என்னோட சித்தப்பா நிம்மதியாவே இல்லை. இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் பிரச்சனை நடக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. இந்த குடும்பத்தை ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். தயவு செஞ்சு இந்த குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த பேக்கில் எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த அப்பான்ற நாடகத்தை இதோடு நிறுத்திட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அயலி அந்த பேக்கை தூக்கி பார்க்குறாங்க. பேகு ரொம்ப வெயிட்டாக இருக்கே, அவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்ல, அன்பை பணம் கொடுத்து வாங்க முடியுமா? ரத்த உறவை பணம் கொடுத்து வாங்க முடியுமா சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் சிவாவை பாருங்க. அவர் உங்களோட அன்புக்காக தான் ஏங்குறாரு, இந்த சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ கிடையாது. தயவு செஞ்சு அவரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் ஒன்றும் உங்ககிட்ட சொத்தோ பணமோ கேட்கலையே, அவரோட பையன்ற அங்கீகாரத்தை தான் அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்ல, அப்போ இந்திராணி பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இதுக்கு மேலேயும் இந்த பொய்யை நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். இதனால எனக்கு நிறைய பிரச்சனை வருது. நான் என்னோட சித்தப்பாவை பார்த்து நல்லது கெட்டதை கற்றுக்கிட்டேன். அவர் இந்த நிலைமையில் இருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. தயவு செஞ்சு இதோடு இந்த நாடகத்தை நிறுத்திக்கோங்க, எங்கேயாவது போய் நிம்மதியாக வாழுங்க அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ சிவா இந்திராணி கிட்ட பேசுகிறாங்க. அக்கா இங்கே பாருங்க, எனக்கு இந்த சொத்தோ பணமோ எதுவுமே தேவையில்லை. அவரோட வாயிலிருந்து நான் அவரோட பையனு அவர் சொன்னால் போதும். அது 4 செவத்துக்குள்ளே சொன்னாலும் சரி, எனக்கு அதுவே போதும், சந்தோஷம்தான். அவரோட அன்பு தான் எனக்கு வேணும். நான் அனாதை இல்லை, எனக்கும் அப்பா இருக்காரு, எனக்கும் குடும்பம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன். எப்போ வாயால் அவர் உண்மையை ஒத்துக்கிறாரோ அதோட இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன். எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். தூரத்துல இருந்து நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இந்த பணம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அயலி, அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதில்லை, மதிப்பில்லாததெல்லாம் எடுத்துட்டு எங்ககிட்ட வராதிங்க, மதிப்பு இருக்கிறத மட்டும் எங்ககிட்ட எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை இந்திராணி கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் ரித்திகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, எதுக்காக உங்களை இந்திராணி இங்கே தங்க வச்சிருக்கான்னு இப்போதான் எனக்கு புரியுது. இப்போவே அத்தைக்கிட்ட போய் நான் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு ரித்திகா நேராக செல்வநாயகி கிட்ட போகிறாங்க. அத்தை, நீங்கள் இப்படி சும்மாவே இருக்கீங்களே, அந்த இந்திராணி எதுக்காக அயலி சிவாவை இங்கே தங்க வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்களா அப்படின்னு சொல்ல, அம்மா இந்திராணி எதிர்த்து எதுவும் பேச முடியாது. அவள் ஒரு மாதம் இங்கே தங்குவாங்கன்னு சொல்லிட்டா. நானும் அமைதியாக இருந்துட்டேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்துச்சு, இந்த இந்திராணி எதுக்காக அவங்க 2 பேரையும் தங்க வைக்கிறான்னு எனக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. இப்போது எனக்கு அதுக்கான விடை கிடச்சிருச்சு. அவள் பணத்துக்காக தான் அவங்க 2 பேரையும் இங்கே தங்க வச்சிருக்கா அப்படின்னு சொன்னதுமே இலக்கியா ரவி அப்படின்னு எல்லாருமே இருப்பாங்க. பணத்துக்காக தங்க வச்சிருக்காங்களா? ஒன்றும் புரியலையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நானே என் 2 கண்ணால் பார்த்தேன். இந்திராணி ஒரு பேக் நிறைய அவ்வளோ
பணத்தை எடுத்துட்டு நேராக அயலி சிவா ரூம்குள்ளே வந்து போனாங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக ரூமுக்கு தான் போனாங்க. அந்த பணத்துக்காக தான் வந்து இந்திராணி இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பணத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டா அப்போ நமக்குன்னு என்ன இருக்கும் சொல்லுங்க. ஏதோ பிளானோடு தான் இந்த இந்திராணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுமே உடனே செல்வநாயகி ரொம்ப கோவம் வந்துடும். ஆமாம், இவ்வளோ நாளாக வந்து அந்த இந்திராணியை கேள்வி கேட்க முடியாமல் இருந்தேன். என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போது ஆதாரம் கிடைச்சிருச்சுல, நீ சொன்ன விஷயமே போதும். இப்போவே நான் போய் கேட்குறேன், அது என்ன பணம், எதுக்காக அவங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்கன்னு நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அப்போது இந்திராணி வந்து கூப்பிடுறாங்க. இந்திராணி வந்தோடனே என்ன சித்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இந்திராணி நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நீ எதையுமே ஒழுங்காக தான் செய்வேன்னு நான் நினச்சேன். இந்த குடும்பத்துக்காக தான் நீ எல்லாத்தையும் பண்ணுறேன்னு நான் எதையும் கேள்வி கேட்காம அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல, சித்தி என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க. உடனே ரித்திகா சொல்கிறாங்க, அத்தை ஏன் இவ்வளோ பொறுமையாக கேட்டுட்டு இருக்கீங்க, நேரடியாகவே கேளுங்களேன், எதுக்காக அயலி சிவாக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக பேக் நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு போனாங்கன்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இந்திராணி, ஐயோ என்ன இது, இவ நாம பணத்தை எடுத்துகிட்டு போனதை பார்த்துட்டாளா, ஒருவேளை நாம் உள்ளே பேசினதெல்லாம் இவ கேட்டுட்டு இருப்பாளோ அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாங்க. உண்மை யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அது தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு, என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீ அமைதியாகவே இருக்க அப்படின்னு வந்து செல்வநாயகி கேட்டுகிட்டே இருக்க. இந்திராணி இதை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை சித்தப்பா அப்படின்னு இந்திராணி சொல்ல வரும்போது கரெக்டாக இலக்கியா வந்து சொல்கிறாங்க, அக்கா எதுக்காக அந்த பணத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க, ஒழுங்காக உண்மையே சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு, ஓஹோ ரித்திகா வந்துட்டு நாம் பேசினதெல்லாம் கேட்கல, பணம் எடுத்துகிட்டு போனதை மட்டும்தான் இவ பார்த்துருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே இந்திராணி வந்து சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் என்ன விஷயம்னு பொறுமையாக கேட்காமலே நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ண சொல்லி அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பணத்தை நான் திரும்ப என்னோடய ரூம்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொன்னதுமே உடனே செல்வநாயகி, அப்படியா நான் வேற ஏதோ நினச்சிட்டேன், நீ எதையுமே சரியாக தான் செய்வேன்னு எனக்கு தெரியும், ஆனால் ரித்திகா வந்து சொன்னதுனால நான் உடனே கேட்டுட்டேன், என்ன தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி அமைதி ஆயிடுறாங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த பணம் ரூமில் தான் இருக்குது, நீங்கள் கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்திராணி அந்த ரூம்ல இருந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க ரூமில் வந்து வச்சுருப்பாங்க. இன்னொரு பக்கம் அயலிக்கு வந்து கால் வருது அவங்களோட விஜயகுமார்கிட்ட இருந்து, இந்த மாதிரி கபிலன் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக இப்போ வராரு அப்படின்னு வந்து ஃபோன் வருது. கபிலனை இந்திராணி வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக போயிட்டு வர சொல்லியிருப்பாங்க. நம்ம மேலே தப்பு இல்லைல்ல, அதனால நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கபிலனை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வரேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த உடனே அயலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால அயலி சிவாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்ததுமே செல்வநாயகி ரித்திகாவுக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை இதில் அந்த பணம் இருக்குமோ அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நேராக அயலியும் சிவாவும் இந்திராணி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷனுக்காக நாங்கள் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ செல்வநாயகி யோசிக்கிறாங்க, ஒருவேளை இதில் பணம் இருக்குமோ, அவங்க வந்து வேறு எதுக்காவது போவாங்களோ அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு அவங்கள காரில் அனுப்பிட்டு ரவியை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.